சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதை சொல். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. என்னடா வாயில் நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நடந்ததில்லை இதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம். பயங்கரமாக இந்த படத்தை பற்றி பேசி என் மனசில் உள்ள வன்மத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு ஒரு திருப்தியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் போயிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். கேமரா ஆன் பண்ணாமல் மைக் ஆன் பண்ண பார்த்துட்டேன். ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகல, வாய்ஸே காணும். சோகங்கள் அப்படின்ற மாதிரி தான். திரும்ப அதே ஃப்ளோவில், அதே வேகத்தில், அதே உத்வேகத்தில் சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி என்ன படம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் ஃப்ளார், சிகப்பு பூ. நம்ம கிரேட் ஸ்டார் விக்னேஷ் ஆற கேட்டுறது பேர் கொடுத்து அப்படின்னு கேட்காதீங்க. இந்த படத்தில் வந்து பேர் அவருக்கு தான். ஒரு பெரிய கம்பேக்காக பல வருடங்கள் கழித்து நடித்து வெளிவந்திருக்கிற இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து மனிஷா, தலைவர் செல்விஜய், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இசை வந்து சந்தோஷ் ராம், தயாரிப்பு வந்து கே மாணிக்கம், இயக்கம் வந்து ஆண்ட்ரூ. முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு தேசபக்தி படம் அப்படின்னு உருட்டிட்டு உள்ள மேட்ரை தட்டிட்டானுங்க. ஃபுல்லாக மேட்ரை தள்ளி அது வெளியில் எடுக்கிறப்போ திருப்பியும் தேசபக்தின்னு ஒரு மேட்ரை போட்டு முடிச்சு ஜெய்ஹிந்துன்னு சொல்ல வச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இதுக்கு நடுவில் நான் போய் அது இது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அப்படி பேசுகிறதுக்கும் இந்த படத்தில் ஒரு மயிரும் இல்லை. முடிஞ்சா இந்த படத்தை நான் இன்னும் ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு சமையலாக செஞ்சுருந்தா என்னெல்லாம் டிஷ்ஷை ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். முதல்ல ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தேசபக்தியை கலந்துக்கலாம், கொஞ்சம் காஜியை வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வன்மத்தையும் வக்கரத்தையும் தூவிக்கலாம், அதுக்கு மேலே கொஞ்சோண்டு ரொமான்ஸை வந்து தடவிக்கலாம், அதுக்கு மேலே ஃபைட்டு விஎஃப்எக்ஸுன்ற கன்றாவையெல்லாம் கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஆட்டி கலந்துட்டு அடுப்பை விட்டு இறக்குனா அதுதான் சிவப்பு பூ, ரெட் ஃப்ளார். இந்த மாதிரி ஒரு படம் வந்து பல வருஷம் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து எப்படி சொல்கிறேன்னா, இது வரைக்கும் வந்த படங்கள் அது பிளாக் பஸ்டர், சூப்பர் ஹிட்டு, மெகா ஹிட்டு, ஃப்ளாப்பு, டிசாஸ்டர், இது வரைக்கும் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. தமிழ் சினிமா எவ்வளோ கலந்து போயிருக்கு. ஆனால் பிளாக் பஸ்டரான படமாக இருந்தாலும் சரி, டிசாஸ்டரான படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக கிளிக் ஆகும். டிசாஸ்டரான படத்தில் கூட ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகும். அப்படி எதுவுமே கிளிக் ஆகாத ஒரு படம் பார்த்துருக்கீங்கன்னா பல வருஷம் கழிச்சு இந்த படம் தான். ஆக்டிங், ரைட்டிங், மேக்கிங், மியூசிக், பர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கல் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவுட்ரேஜியஸான ஒரு டிசாஸ்டர்னா அது இந்த படம் தான். முதல்ல அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எப்படி வந்து ஒட்டுமொத்த டீமும் ஒரே மாதிரி உழைப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்றது பெரிய ஆச்சரியம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தில் யார் அடிக்கலாம் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு தேசபக்தி படம். நேதாஜிக்கான ஒரு ட்ரிபியூட்னு ஒரு ரைட்டிங் எழுதியிருப்பாங்கல்ல, அவங்கள தான் முதல்ல அவங்கள தான் கழுவி ஊற்றணும். ஸோ அவங்கலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நான் என்ன கேட்குறேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உங்ககிட்ட வந்து கேட்டார் எனக்கு ட்ரிபியூட் கொடுங்க. நான் அவர் பேரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் படத்தில் காட்டினது, வச்சது, யோசிச்சது, ரைட்டிங் எழுதும் போது கூட உங்களுக்கு ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கில்ட் ஆகல. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ட்ரிபியூட்னு சொல்லி என்ன கருமத்தரா நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். படம் முழுக்க எதை அதிகமாக இருக்கும்னா, பெண்களை கொல்றது, பெண்களை தடவுறது, பெண்களை கற்பழிக்கிறது, பெண்களை நிர்வாணமாக காட்ட முயற்சி பண்ணுறது. அதையே தான். அது ஹீரோயினாக இருந்தாலும் சரி, கூட வர ஒரு சைடு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சீன் வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அமுக்கிறது, தடவுறது, கிழிக்கிறது, கடாயறது, கொடாயறது, இதுதான். என்ன கருமம். அடுத்து விஎஃப்எக்ஸ், அதாவது 2047 கூடிய இருக்கிற படம். நம்ம டெக்னாலஜி எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு கற்பனையில் நம்ம யோசிப்போம்ல, அதெல்லாம் ஒரு மயிர் மேலடா நாங்கள் வைக்கிறதா விஎஃப்எக்ஸ்ன்னு ஒரு 4x4 ரூமில் க்ரீன் மேட்டை சுற்றி விட்டு உள்ளே இருக்கிறோம் நடக்க விட்டு, இன்னைக்கு உள்ள ஒரு பிகினர் யூடியூபர் ஒரு க்ரீன் மேட்டில் அவனுக்கு என்னன்னே தெரியாத ஒரு டெக்னாலஜி வச்சு அவன் க்ரீன் மேட்டை அழிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணி அந்த க்ரோம் ஃபார்வேட்டில் பண்ணி ஒரு அற்புதமான படைப்பை கொடுப்பான். அதை கூட இவங்களுக்கு கொடுக்க துப்பு இல்லை விஎஃப்எக்ஸில் வேலை பார்த்தவங்களுக்கு. சத்தியமாக என்னடா அது ரத்தம். ஒரு பப்ஜி கேம் அளவு கூட இல்லை, ஒரு நார்மலாக ஒரு ஹிட்மேன் கேமில், ஒரு ஷூட்டிங் கேமில் கூட அந்த வியூவில் பார்க்குறப்ப கூட ரத்தம் தெரிக்கிறப்போ கொஞ்சம் ரியாலிட்டியோடு இருக்கும். என்ன கருமம், கத்தி தெரிக்கிறது, அந்த ரத்தம் தெரிக்கிறது, குத்துறது, துப்பாக்கியில் சுடுறது, எதுவுமே ஒன்றாவது கொஞ்சமாக லாஜிக் கூட ஒரு மயிரும் இல்லை. அதுவும் அவ்வளோ மகா மட்டும். ஏன்னா விஎஃப்எக்ஸ்லாம் காசு தானே வாங்குறீங்க, அந்த காசில் தானே திங்குறீங்க. செரிமானம் ஆகாதரா இதெல்லாம் பார்க்குறப்போ ஐயோ அப்படின்ற உங்களுக்கு தோணவே கில்ட் வராது. அந்த ஒரு இடத்துல கூட ஒரு சில இடங்கள்லாம் ஸ்மோக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும்னு பார்த்தா அந்த லைட் எஃபெக்ட் தான் அப்படியே சுற்றி ஒயிட், அதாவது ஃபுல்லாக க்ரீன் மேட்டு அதை மறைக்கிறதுக்கு சுற்றி
சுற்றி ஃபுல்லாக பளீர்னு அடிக்குது, ஒரு டேஷும் தரல. அதுக்கு மேலே மகா மட்டம் விஎஃப்எக்ஸ். இதுக்கு மேலே கழி ஊற்ற வார்த்தையில் அவ்வளோ மகா மட்டமான விஎஃப்எக்ஸ். நல்லா இருக்குடா, நல்லா காசு வாங்கி தின்றுருப்பீங்க, நல்லா இருக்கு. அடுத்து இசை. அதாவது இந்த மாதிரி ஒரு மகா மட்டமான பல படங்களை சேமிச்சது காப்பாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா அது இசையாக தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த இசை கை கொடுக்கும். ஆனால் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் எந்நேரம் கலந்துருப்பான் போல, நல்லா போதையை போட்டுக்கிட்டா இல்லை தூக்கம் இல்லாமல் அப்படியே படுத்து கிடந்துருப்பான் போல, இருக்கிறதெல்லாம் அழுத்தி விட்டு. பாட்டு கேவலம், வரிகள் கேவலம், அந்த பாட்டு வர சிச்சுவேஷன் கேவலம், அதை விட கொடுமை பிஜிஎம் மகா கேவலம். அதுலேயும் நேதா சுபாஷ் அந்த காட்டும் போது ஒரு வர்ற ஆத்துறதுக்கு ஒய்யால அவரே இருந்திருந்தானே இறங்கி சொல்லியிருப்பாரு. அவ்வளோ மகா மட்டம். ஒரு இதாவது இந்த டிக்கேட்ல வந்த மட்டமான பாடல்கள்லாம் இந்த படம் தாங்க. மட்டமான பாடல்கள், மட்டமான இசை அப்படின்றது எவ்வளோ ஒரு சின்ன படங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டா கூட இதுக்கு போட்டியாக வரவே முடியாது. ஏன்னா இது டாப் 1ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மியூசிக் அப்படின்னா மியூசிக் ஆஃப் த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கேட்லேயே இது டாப் 1ல இருக்குன்னா அடுத்த படம் 10வது இடத்துல இருக்கும். ஏன்னா 9 இடத்து இந்த படம் ஆக்கியபை பண்ணிடும். இவ்வளோ கேவலமாக கொடுக்கவே முடியாது. என்ன வரி, என்ன கர்மாந்திரம் பாடுறான், என்ன வரிகள், அது ஒரு இளவுமே புரியல. இசைன்றது டார்ச்சராக இருந்தது. அது 3வது இசை. உண்மையிலே ப்ரொடியூசர் காசை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு படத்தை எடுக்கலாம்னு கூப்பிட்டு இவங்கெல்லாம் அதை அசம்பிள் பண்ணி இருக்கிற உருப்படாது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அசம்பிள் பண்ணி ஒரு படம் எடுத்தாரா, இல்லை நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பேக் வேணும் அப்படின்னு கை காசை போட்டு இவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு பேருக்கு ஒரு தயாரிப்பாளர் வச்சுட்டு இந்த மாதிரி மகா மட்டமான ஒரு படைப்பை கொடுத்தாரான்னு தெரியல. சீரியஸாக ஒரு பேட்ரியாட்டிச படம்னு சொல்லிட்டு விட்டு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க. அதான் ரியாலிட்டி. உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கிற காட்சி அவ்வளோ இருந்தது. ஜோனா பையன் மாட்டின ஒருத்தர் ஒரு ஃபுல்லாக மேலேயும் கீழே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பார். பேசுகிறார். அதாவது இந்த படம் கிறிஸ்டோபர் நோலனுக்கே போட்டிடுமா, அப்படி இருக்குமா, சேலஞ்ச் பண்ணுமா. கிடையாதீங்க, அதை மாதிரி நீங்கள் பேசிட்டு நீங்கள் சொல்கிறது கேட்டு 4 பேர் உள்ள படம் பார்த்து வந்தோன்னா நேரில் நீ மாட்டாலும் நோகடித்துருவானுங்க. சீரியஸாக சொல்கிறேன். வாயில் வந்ததுலாம் சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் பார்க்க முகம் சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு படம் நல்லா இல்லைன்றது வேற. இந்த விதத்தில் இது இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வீக்கு, ரைட்டிங் வீக்கு, மேக்கிங் வீக்கு, விஎஃப்எக்ஸ் வீக்கு, ஆக்டிங் வீக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வீக்கு, சாங்ஸ் வீக்கு, எல்லாமே மட்டமான ஒரு படத்தை எந்த விதத்தில் நீங்கள் ஹாலிவுட் தரத்தோட கம்பேர் பண்ணி ஹாலிவுட் தரத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையாடா? இதெல்லாம் கோலிவுட்லேயே வீக்கஸ்ட் மூவிடா, இதெல்லாம் வெளியிலே காட்டக்கூடாது, அப்படியே மண்ணு போட்டு மூடிடணும். அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. இந்த படத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு கூச்சமே இல்லாமல் காசை வாங்கிட்டு ஜோனா பையில போட்டுட்டு பேசாதீங்க தயவு செய்து. அவ்வளோ கேவலமான ஒரு படம். அதாவது ஜானி சின்ஸே இந்த படம் பார்த்தாருன்னா கண்ணை முடிப்பார் வெக்கப்பட்டு, ஐயோ என்னடா இப்படி இருக்கீங்கன்னு. சீரியஸா இந்த டிக்கேடில் இல்லை, கடந்த 50 வருடங்களில் மகா மட்டமான திரைப்படம்னா அது இந்த படத்துக்கு அவார்டே கொடுக்கலாம். யோசிக்காமல் எல்லா கேட்டகரியிலையும் அவார்டு கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ ஓவரால் எனக்கு இந்த படம் எவ்வளோ காண்டி ஏற்றிச்சு, வெறி ஏற்றிச்சு, வெறுப்பு ஏற்றிச்சு, கோவப்படுத்துச்சுன்னா 100க்கு நான் 1000க்கு மேலே கொடுப்பேன். இன்ஃபினிட்டி லெவல் கொடுக்கலாம். அப்படி ஒரு மகா மட்டமான படம். இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தியேட்டருக்கு போய் மஜாவாக இருக்கணும்னு காதலியோட போகிறவங்க, இல்லை எங்கேயுமே எனக்கு நிம்மதியாக தன் கையே தன் உதவிக்கு இருக்கணும்னு ஒரு இடம் தேடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் மொபைலே பார்க்காம உங்கள் வேலையை நீங்கள் நிம்மதியாக தன் கையே தனக்கு உதவின்னு பார்க்குறதுக்கு இந்த படம் உதவும். அதே மாதிரி போய் தியேட்டரில் உட்காந்து மஜா பண்ணணும்னு அப்படி ஜோடியாக போகிறவங்களுக்கும் இந்த படம் உதவும். போகும்போது ஒரு 2-3 கர்சிப்பை தனியாக எடுத்துகிட்டு போயிருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நிறைய இடங்களில் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும், அப்படியே எல்லாம் கொழுந்து விட்டு நிற்கும். அப்போ அது அணைச்சிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி தயவுசெய்து சும்மா வெட்டியாக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாலும் சரி, தயவுசெய்து போயிடாதீங்க. ஓடிடியில் வந்தால் கூட இந்த படத்தெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு போயிருங்க. தெரியாதனமாக குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வரதுக்கான எந்த இதுக்கும் நாங்கள் பொறுப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த முறையும் ரெக்கார்ட் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே வன்மத்தையும் அக்கறத்தையும் போட்டுறதுக்கு டேரக்டர் மாதிரி ஆகிட்டே இல்லை. உண்மையிலே டேரக்டர் ஒரு பக்கா சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஏன்னா எப்படி ஒரு சைக்கோ பார்த்தா, எப்படி ஒரு சைக்காட்டிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, தான் படித்த, தான் பார்த்த, தான் ரசித்த ஒரு உண்மை மனசுக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிற ஒரு வக்கரத்தையும் வன்மத்தையும் கிரியேட்டிவிட்டின்ற பேரில் ஒரு பெண்களை வச்சு எப்படிலாம் நான் ஆசைப்படுறேன்ற ஒரு விஷயத்த படமாக எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் ரியாலிட்டி. அதுக்கு போங்கடிக்கிறதுக்கு முதல் சீனை லாஸ்ட் சீனை நேதாஜி உள்ள சொல்லிக்கிட்டு இது பேட்டர்டேஸ் படம் ஜெயின்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறானுங்க. இப்படிப்பட்ட கிரியேட்டிவிட்டி, இப்படிப்பட்ட இயக்குனர்லாம் தடை செய்யணுன்ற ரேஞ்சுக்கு தான் இந்த படம் இருக்குது. அவ்வளோதான். ஸோ அடுத்த வாரம் நம்ம தலைவர் கூலியோட சந்திக்கிறேன். மாட்டில் தான் பேக்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் போச்சு.